ஸ்ரீ காசி காண்டம் 26ஆம் அத்தியாயம். மணிகர்ணிகாவின் விளக்கம். அகஸ்திய மாமுனிவர் கூறினார், ஸ்கந்தரே, தாங்கள் மகிழ்ச்சியடைந்து என் மீது உங்களுக்குள்ள பாசம் சிறந்ததாக இருந்தால், புனிதமானவரே, என் இதயத்தில் நீண்ட காலமாக போற்றப்படுவதை எனக்கு கூறுங்கள். இந்த புனித திருத்தலம் அவிமுக்தா எப்போதிலிருந்து மிகப்பெரிய நற்பெயரை பெற்றது? இது எவ்வாறு முக்தியை அளிப்பதாக மாறியது? இந்த மணிகர்ணிகா ஏன் 3 உலகங்களாலும் புகழப்பட தகுதியானது? ஐயனே, இங்கு வான நதி இல்லாத போது முன்பு என்ன இருந்தது? இந்த நகரம் வாரணாசி, காசி, ருத்ரவாசம், அதாவது ருத்ரனின் உறைவிடம் என்ற திருப்பெயர்களை எவ்வாறு பெற்றது? மயில் சின்னம் கொண்டவரை, இந்த அழகிய அவிமுக்தரான ஆனந்தகனான இன்பக்காடு பின்னர் மகாம்சமான பெரிய தகன மைதானம் என்று எவ்வாறு புகழப்பட்டது? இதை குறித்து நான் வினவ விரும்புகிறேன். என் சந்தேகத்தை போக்கவும். ஸ்கந்தன் கூறினார், தாங்கள் கேட்டது முன்னோடி இல்லாத அளவிற்கு கேள்விகளின் சுமை. பானையில் பிறந்த முனிவரே, அம்பிகா ஹரனிடம் இந்த காரியத்தை கேட்டார். தேவர்களின் சர்வ வல்லமையுள்ள இறைவனால் பிரபஞ்ச தாயிடம் கூறப்பட்டுள்ள விதத்தில் நான் உங்களுக்கு கூறுகிறேன். இறுதி அழிவின் போது அனைத்து அசையும் மற்றும் அசையா உயிரினங்களும் அழிந்த போது சூரியன், நட்சத்திரங்கள் மற்றும் கோள்கள் இல்லாமல் அனைத்தும் பெரும் இருளில் இருந்தன. அது சந்திரன் இல்லாமல், பகல் அல்லது இரவு இல்லாமல், நெருப்பு இல்லாமல், காற்று மற்றும் பூமி இல்லாமல், பிரதானம் இல்லாமல், ஆகாயம் இல்லாமல், மற்ற அனைத்து ஒளிர்வுகள் இல்லாமல் இருந்தது. பார்ப்பான், அதாவது பிராமணர்கள் போன்றோர் யாரும் இல்லை. அது ஒளி மற்றும் தொடுதல் இல்லாமல், வாசனை மற்றும் நிறம் இல்லாமல், சுவை இல்லாமல், எந்த இடமும் இல்லாமல் இருந்தது. ஊசியால் துளைக்கக்கூடிய அடர்ந்த இருளுடன் நிலைமை இப்படி இருந்த போதிலும் உச்ச முழுமையானது மட்டுமே இருந்தது. ஸ்ருதி எப்போதும் சத், பிரம்மம் மற்றும் ஏகம், ஒற்றை என்று குறிப்பிடுவது இதுதான். இது மனதிற்கு எட்டாதது. இது எந்த வகையிலும் வெளிப்பாட்டின் ஒரு பொருள் அல்ல. அதற்கு பெயரோ வடிவமோ நிறமோ இல்லை. அது தடிமனோ மெலிந்ததோ அல்ல. அது குறுகியதோ நீளமானதோ அல்ல. அது ஒளியோ கனமானதோ அல்ல. அதில் அளவு அதிகரிப்பதோ குறைவதோ இல்லை. ஸ்ருதி அதை பற்றி தயக்கத்துடன் அது இருப்பதாக கூறுகிறது. அது உண்மை, எல்லையற்றது மற்றும் உணர்வு. அது பேரின்பத்தின் மகத்தான மகிமை. அதை அளவிட முடியாது. அதற்கு வேறு எந்த அடிப்படையோ அல்லது ஆதரவோ இல்லை. அதற்கு எந்த மாற்றமும் இல்லை. அதை யோகிகளால் மட்டுமே உணர முடியும். அது எங்கும் நிறைந்தது மற்றும் அனைத்திற்கும் ஒரே காரணம். அது நிர்விகல்பம், எந்த விதமான வேறுபாடும் இல்லாதது. நிராரம்பா, ஆரம்பம் இல்லாதது. நிர்மாயா, மாயை இல்லாதது. மற்றும் நிருபத்ரவம், தொல்லைகளிலிருந்து விடுபட்டது. பெயர்கள் பலவிதமாக கருதப்பட்டு தனியாக சுற்றி திரிந்த இந்த ஜீவன் இரண்டாவது ஒன்றை உருவாக்க விரும்பினான். எனவே அந்த உருவமற்ற ஜீவனால் ஒரு வடிவம் விளையாட்டுத்தனமாக உருவானது. அந்த வடிவம் அனைத்து குணங்களாலும் ஐஸ்வர்யங்களாலும் நிறைந்திருந்தது. மகிமைகள், அது அற்புதமானது மற்றும் அனைத்து உணர்வு மற்றும் அறிவு நிறைந்தது. அது எங்கும் நிறைந்தது மற்றும் சர்வ வல்லமை கொண்டது மற்றும் சர்வ வல்லமை நிறைந்தது. அது அனைவருக்கும் வணக்கத்திற்குரிய ஒரே பொருளாக இருந்தது. அது எல்லாவற்றிலும் முதன்மையானது. அது எப்போதும் எல்லாவற்றையும் முழுமையாக படைக்கும் திறன் கொண்ட உயிரினம். அந்த தூய தெய்வீக வடிவத்தை உருவாக்கிய பிறகு பிரம்மம் என்று அழைக்கப்படும் உயர்ந்த உயிரினம் மறைந்து விட்டது. என் அன்பானவரை, நான் உச்ச முழுமையானது என்று அழைக்கப்படும் அந்த உருவமற்றவரின் வடிவம். நவீனர்கள் மற்றும் அறிஞர்களில் பழங்காலத்தவர்கள் இருவரும் என்னை ஈஸ்வரன் என்று அழைக்கிறார்கள். அதன் பிறகு என் உடலிலிருந்து என் ஆளுமையை விட்டு விலகாத ஒரு உயிரினம் நானே படைக்கப்பட்டேன். நான் விரும்பியபடி தனியாக இருந்தாலும் சுற்றி திரிந்தேன். நான் உன்னை படைத்தேன். அவர்கள் உன்னை பிரகிருதி மற்றும் பிரதானன் என்று அழைக்கிறார்கள். மிகப்பெரிய மாயையே, அனைத்து பண்புகளையும் கொண்டவள், புத்தித்வாவின் தாய், பெரிய ஹிரண்ய கர்ப்பர், விக்ருதி அல்லது மாற்றமில்லாத ஒன்று, விவர்த்தத்தின் அடிப்படை மாற்றம். அதே நேரத்தில் இந்த புனித தலமும் ஆதிகால புருஷனான நான் நித்திய காலத்தில் வடிவத்தில் ஒன்று, சக்தியான உன்னுடன் சேர்ந்து உருவாக்கப்பட்டது. ஸ்கந்தன் கூறினார், அந்த சக்தி பிரகிருதி என்று அழைக்கப்படுகிறது. அந்த புருஷன்தான் பெரிய ஈஸ்வரன்.
குடத்தில் பிறந்த முனிவரே, அந்த புனித இடத்தை உச்ச பேரின்ப வடிவத்தை கொண்ட சிவபெருமானும் அந்த புனித இடத்தில் சுற்றி திரிபவரும் ஒருபோதும் விட்டு செல்வதில்லை. அது 5 குரோஷங்கள் வரை, ஒரு குரோஷம் என்பது 3 கிலோமீட்டர் வரை நீண்டுள்ளது. அது அவர்களின் சொந்த பாதங்களில் உள்ளங்கால்களிலிருந்து உருவாக்கப்பட்டது. அது பேரின்ப வடிவத்தில் உள்ளது. அவர்கள் அந்த புனித இடத்தை விட்டு வெளியேற மாட்டார்கள், மகா அழிவின் போது கூட. எனவே அது அவிமுக்தம் என்பதை அவர்கள் அறிவார்கள். இந்த புனித இடம், உருவாக்கப்பட்ட இடம், பூமியின் கோலமோ அல்லது நீரின் படைப்போ இல்லாத போது ஈசன் தனது புனித விளையாட்டின் நோக்கத்திற்காக இதை உட்கொண்டார். இது புனித தலத்தின் ரகசியம். பானையில் பிறந்த முனிவரே, இது யாருக்கும் தெரியாது. மரண கண்ணை மட்டுமே கொண்ட ஒரு நாத்திகரிடம் இதை ஒருபோதும் கூறலாகாது. நம்பிக்கை உள்ளவருக்கு, தாழ்மையானவருக்கு, காலத்தின் 3 அம்சங்களை அறியும் கண் உள்ளவருக்கு, சிவபக்தருக்கு, விடுதலை பெற வேண்டும் என்ற தீவிர ஆசை கொண்ட அமைதியான ஒருவருக்கு இது வெளிப்படுத்தப்பட வேண்டும். அப்போதிலிருந்து இந்த புனித இடம் அவிமுக்தா என்று அழைக்கப்படுகிறது. இது சிவபெருமானுக்கு மஞ்சமாக, இடைவிடாத பேரின்பத்திற்கான இடமாக கூறப்பட்டுள்ளது. முக்தியை கொண்டு வரும் இந்த புனித இடம் இல்லாததை, சிவனுக்கும் சிவனுக்கு இல்லாததை ஏற்றுக்கொள்ளும் முட்டாள்களால் கற்பனை செய்யலாம். யோகம் மற்றும் பிற வழிமுறைகளை நன்கு அறிந்த ஒருவர் கூட மகேசனை சாந்தப்படுத்தி காசியை தரிசிக்காமல் முக்தி அடைய இயலாது. இந்த புனித இடம் முதலில் பினாக வம்சத்தை சேர்ந்த இறைவனால் ஆனந்தவனம் என்று பெயரிடப்பட்டது. ஏனெனில் அது பேரின்பத்திற்கு காரணமாக இருந்தது. பின்னர் இது அவிமுக்தா என்று பெயரிடப்பட்டது. அந்த ஆனந்த கானனத்தில் உள்ள அனைத்து லிங்கங்களும் பேரின்ப வடிவத்தில் குமிழ் போன்ற வேரின் தளிர்கள் என்று அறியப்பட வேண்டும். களத்தில் பிறந்தவரே, இது அவிமுக்தா என்று பிரபலமானது. இதேபோல் மணிகர்ணிகா எவ்வாறு உருவானது என்பதை நான் தங்களுக்கு கூறுகிறேன். முன்பு சிவபெருமானும் பார்வதி தேவியும் இந்த ஆனந்த வனத்தில் விளையாடி கொண்டிருந்த போது களத்தில் தோன்றிய முனிவரே, இன்னொருவர் படைக்கப்பட வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இருந்தது. அந்த பெரிய சுமை அந்த ஜீவனிடம் இருக்கும் போது நாம் விரும்பியபடி நகர்வோம். காசியின் வழக்கமான குடியிருப்பாளர்களுக்கு மட்டுமே நாம் ரட்சிப்பை வழங்குவோம். அவர் எல்லாவற்றையும் படைக்கிறார், அவர் மட்டுமே பாதுகாக்கிறார். இறுதியில் அவரே அதை திரும்ப பெறுகிறார். மேலும் அவர் அனைத்து மகிமை மற்றும் செழிப்புக்கும் களஞ்சியமாக இருக்கிறார். அவரது அருளால் கவலையான எண்ணங்களின் அலைகளால் கிளர்ந்தெழும் பரந்த கடல் போன்ற மனதை நிலைப்படுத்திய பிறகு ஆனந்த கானனத்தில் நாம் மகிழ்ச்சியுடன் பின்தங்குவோம். அதன் நகைகளுக்கு சத்வகுணமும், அதன் முதலைகளுக்கு தமச குணமும், அதன் பவளப்பாறைகளுக்கு ரஜச குணமும் உண்டு. எண்ணங்களால் கவலைப்படுபவருக்கு மன செயல்பாடு சிதறடிக்கப்பட்டு பரவியவருக்கு மகிழ்ச்சி எங்கே? பிரபஞ்சத்தின் தாயான துர்ஜடியின் சகவாசத்தில் இவ்வாறு தீர்மானித்த பிறகு பிரபஞ்சத்தை படைத்த துர்ஜடியின் உணர்வு இயல்பு அவரது அமிர்தம் சுரக்கும் கண் அவரது இடது முட்டு வழியாக செல்லட்டும். அதிலிருந்து 3 உலகங்களிலும் மிகவும் அழகான அம்சங்களை கொண்ட ஒரு நபர் தன்னை வெளிப்படுத்தினார். முனிவரே, அவர் அமைதியாகவும் சத்வகுணத்துடனும் இருந்தார். கம்பீரமான ஆழத்தில் அவர் வலிமை மிக்க கடலை கடந்தார். அவர் நிகரற்றவராக இருந்ததால் அவர் பொறுமையுடனும் இருந்தார். அவர் நீலக்கல்லின் பிரகாசத்தை கொண்டிருந்தார். தாமரையை போன்ற சிறந்த கண்களால் அவர் மகிமையுடன் பிரகாசித்தார். நல்ல நிறமுள்ள பிரகாசமான பட்டு ஆடைகளை அவர் அணிந்திருந்தார். அவரது சக்தி வாய்ந்த மூர்க்கமான இணை கரங்கள் அவரை புத்திசாலித்தனமாக்கின. அவரது ஆழமான தொப்புளில் இருந்து அழகாக வெளிப்படும் நேர்த்தியான வாசனை கொண்ட ஒரு சிறந்த தாமரை. அவர் அனைத்து நல்ல குணங்களின் ஒரே தங்குமிடம். அவர் அனைத்து கலைகளின் முதன்மையான களஞ்சியமாக இருந்தார். அவர் எல்லாவற்றிலும் மிகச் சிறந்தவர். எனவே அவர் புருஷோத்தமன் என்று அழைக்கப்படுகிறார். உயர்ந்த மகத்துவத்தால் அலங்கரிக்கப்பட்ட அந்த பெரியவரை கண்ட மகாதேவர், அச்சுதரே, தாம் மகாவிஷ்ணுவாக இருக்கிறீர்கள். வேதங்கள் உங்கள் சுவாசமாக இருக்கும். அவற்றின் மூலம் தாங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்வீர்கள். வேதங்களில் வகுக்கப்பட்ட வழியில் அனைத்தையும் செய்யுங்கள் என்றார். பிரபஞ்ச நுண்ணறிவின் தன்மை கொண்ட ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் இதை கூறிய பிறகு பெரிய ஈசனாரான ருத்ரர் சிவபெருமானுடன் ஆனந்த கானனத்தில் நுழைந்தார். அதன் பிறகு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு
சிரம் தாழ்த்தி, அதாவது தலை குனிந்து அந்த கட்டளையை பெற்று சிறிது நேரம் தியானம் செய்து தவம் செய்ய தீர்மானித்தார். தனது சக்கரத்தால் தோண்டி ஒரு அழகான தாமரை குளத்தை ஸ்ரீஹரி தனது கை கால்களில் இருந்து வெளியேறும் வியர்வை துளிகளால் நிரப்பினார். அங்கே சக்கர புஷ்கரணியின் கரையில், அதாவது திகஸ் மூலம் தோண்டப்பட்ட தாமரை குளம். அவர் ஒரு கம்பம் போல அசையாமல் 50,000 ஆண்டுகள் கடுமையான தவம் செய்தார். விழிகளை மூடிக்கொண்டு தவத்தின் மூலம் சுடர்விட்டு அசையாமல் இருப்பதை கண்ட பகவான் ஈசனார் மிருதானியுடன் சேர்ந்து ரிஷிகேசரிடம் அடிக்கடி தலையை ஆட்டினார், அதாவது ஆமோதிக்கும் விதமாக தலையசைத்தார். தவத்தின் அற்புதமான மகத்துவம், மனதின் பொறுமை எவ்வளவு அற்புதமானது! இந்த அற்புதமான நெருப்பு எரிபொருள் இல்லாமல் தொடர்ந்து எரிகிறது. ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, உன் தவம் போதும். மகான்களில் மிகச் சிறந்தவரை, உன் வரத்தை தேர்ந்தெடுப்பாய். மிருதாவின் இந்த தொடர்ச்சியான வார்த்தைகளை அங்கீகரித்த பிறகு 4 திருக்கரங்களை கொண்ட இறைவன் தனது தாமரை போன்ற விழிகளை திறந்து எழுந்து நின்றார். ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார், தேவர்களின் தலைவரே, மகா பிரபுவே, தெய்வீக மனிதர்களில் முதன்மையானவரே, தாங்கள் மகிழ்ச்சி அடைந்தால் பவானியுடன் எப்போதும் தங்களை காண விரும்புகிறேன். சந்திர முகடு கொண்ட இறைவனை, எனக்கு வழங்கப்படவிருக்கும் வரம், எனது எல்லா செயல்களின் போதும் தாங்கள் எல்லா இடங்களிலும் முன்னேறி செல்வதை காண எனக்கு உதவ வேண்டும். கரும் தேனியை போல என் குறிக்கோள் இல்லாமல் அலைவதை நிறுத்தி உங்கள் தாமரை போன்ற பாதங்களிலிருந்து வரும் தேனை நோக்கி உற்சாகமாக இருக்கட்டும். அது மிகவும் நிலையானதாக இருக்கட்டும். சிவபெருமான் கூறினார், ரிஷிகேசரே, ஜனார்த்தனரே, தாங்கள் கூறியபடி எல்லாம் நடக்கட்டும். உன்னதமான சபதங்களில் சிறந்தவரே, இதை நான் தமக்கு இன்னொரு வரம் தருகிறேன், அதை கேட்பீராக. தம்முடைய இந்த தவம் தொடர்ந்து அதிகரிப்பதை கண்டதும் நான் பாம்புகளுடன் என் தலையை ஆட்டினேன். அந்த அசைவின் விளைவாக என் இரத்தின காதணி கீழே விழுந்தது. அது இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டு அழகாக தெரிந்தது. இந்த புனிதமான நீர்வெளி மணிகர்ணிகா என்று பெயரிடப்படட்டும். இந்த அற்புதமான புனித இடம் முன்பு சக்கர புஷ்கரணி தீர்த்தம் என்று அறியப்பட்டது. ஏனென்றால் அது தங்கள் சக்கரத்தால் தோண்டப்பட்டது. பகவானே, சங்கம், சக்கரம் மற்றும் கதாயுதத்தை ஏந்தியவரே, இந்த உலகில் மணிகர்ணிகா என்ற பெயரால் இது பிரபலமடையட்டும். என் செவியிலிருந்து இரத்தின காதணி அதில் விழுந்ததிலிருந்து ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார், பகவானே, மலை மகளின் அன்பானவரை, இங்கே தமது முத்து காதணியை வீழ்த்துவதன் மூலம் இந்த புனித இடம் ரட்சிப்பை வழங்கும். அனைத்து புனித தலங்களிலும் மிக பெரியதாக மாறட்டும். புனித தலங்கள், வலிமை மிக்க பகவானே, போதுமான அளவு விவரிக்க முடியாத அந்த பிரகாசம் இங்கே பிரகாசிப்பதால் காசி என்ற மற்றொரு பெயரும் அதற்கு நன்கு அறியப்படட்டும். பகவானே, நான் மற்றொரு வரத்தையும் தேர்வு செய்கிறேன். இது தயக்கமின்றி வழங்கப்பட வேண்டும். சிவபெருமானே, பிரபஞ்சத்தை பாதுகாக்கும் ரத்தினமே, இது உங்கள் நன்மையை மற்றவர்களுக்கு மேலும் அதிகரிக்க நோக்கமாக கொண்டுள்ளது. பிரம்மதேவரில் தொடங்கி புல்லின் இலையுடன் முடிவடையும் 4 வகையான உயிரினங்களில் ஏராளமான உயிரினங்கள் உள்ளன. அவை அனைத்தும் காசியில் முக்தியை அடையட்டும். சம்பு மூர்த்தியே, இரத்தின காதணியின் இந்த புனித தீர்த்தத்தில் பின்வரும் மத சடங்குகளை செய்பவர்கள் அதே செயல்பாட்டால் பயனடைவார்கள். சடங்குகள், சந்தியா பிரார்த்தனைகள், புனித ஜபம், ஹோமம், வேதங்களின் சிறந்த ஆய்வு, தர்ப்பணம், அரிசி பந்துகளை காணிக்கை செய்தல், தெய்வ வழிபாடு, பல சப்தந்தந்து யாகங்கள், பசுக்கள், நிலங்கள், இஞ்சின் விதைகள், தங்கம், குதிரை, தாமரை தீபம், சமைத்த அரிசி, ஆடைகள் மற்றும் ஆபரணங்கள், திருமணத்தில் கன்னியை கொடுப்பது, விரதோத்சர்க சடங்கு, விருஷோத்சர்க, ஒரு காளை கன்று விடுதல் சடங்கு, லிங்கங்களை நிறுவுதல் போன்றவை. பக்தன் வாழ்க்கை நிலையற்றது என்பதை உணர்கிறான். மிகுந்த புத்திசாலியாக ஆபத்துக்கள் விரிவானவை என்றும் செல்வங்கள் தற்காலிகமானவை என்றும் அவன் உணர்கிறான். இந்த சடங்குகள் அனைத்தையும் செய்பவர்கள் அந்த புனித சடங்குகளின் பலனாக நித்திய விடுதலையை அடையட்டும். சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்யப்படும் மற்ற சடங்குகளும் முக்தியை வழங்குபவையாக இருக்கட்டும்.
பிராயோபவேஷத்தை சாகும் வரை, அதாவது உயிர் துறக்கும் வரை உண்ணா நோன்பு இருப்பதை தவிர வேறு யாரும் தன்னை தானே மாய்த்து கொள்ள கூடாது. ஈசானனரே, அந்த சடங்குகள் இறுதி முக்திக்கு காரணமாக இருக்கட்டும். வேறு சில சந்தர்ப்பங்களில் கூட ஒரு உன்னத சடங்கை செய்த பிறகு பக்தர் அதை குறித்து பெருமை கொள்ளவோ வருத்தப்படலோ ஆகாது. ஈசனாரே, தங்கள் ஆசீர்வாதங்களால் அந்த புனித சடங்குகள் அனைத்தும் இங்கே நித்திய பலன்களை தரட்டும். ஈசனாரே, தங்கள் கருணையால் அவரை பற்றிய அனைத்தும் முடிவில்லாத நன்மையை தரட்டும். சதாசிவரே, இந்த புனித இடம் அதன் விளைவாக இருந்ததை விட பின்னர் இருக்கும் எதையும் விட மிகவும் சிறப்பானதாக இருக்கட்டும். சதாசிவரே, தம்மை விட உயர்ந்தது எதுவும் இல்லை. அதேபோல் இந்த ஆனந்த வனத்தை விட பெரியதும் சிறந்ததும் எதுவும் இருக்கலாகாது. சாங்கியம், அறிவு, யோகம் இல்லாமல் ஜீவன் மற்றும் பிரம்மத்தின் அடையாளத்தை குறித்து சிந்திக்காமல் விரதங்கள், தானங்கள் போன்றவற்றின்றி அனைத்து உயிரினங்களுக்கும் முக்தி கிடைக்கட்டும். காசியில் இறப்பவர்கள் நிர்வாணத்தில் முக்தி தீட்சை பெறட்டும். காசியின் 5 குரோஷ எல்லைகளுக்குள் இறக்கும் முயல்கள், கொசுக்கள், புழுக்கள், வெட்டுக்கிளிகள், குதிரைகள் அல்லது பாம்புகள் கூட முக்தி அடையட்டும். காசியில் வசிக்கும் அந்த சிறந்த மனிதர்களின் பாவங்கள் அழிக்கப்படட்டும். அவர்கள் எப்போதும் கிருத்தயுகம், உத்தராயணம் மற்றும் மகோதயம், மங்களகரமான முகூர்த்தம் ஆகியவற்றை அனுபவிக்கட்டும். 3 விழிகளை கொண்ட அன்பரே, சதாசிவரே, இந்த புனித இடம் ஸ்ருதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து புனிதமான மற்றும் நல் விஷயங்களை விட மிக மிக உயர்ந்ததாக இருக்கட்டும். காசியில் காயத்ரி மந்திரத்தை 1,00,000 முறை ஜபிப்பதன் மூலம் 4 வேதங்களையும் படிப்பதன் மூலம் ஒருவருக்கு கிடைக்கும் புண்ணியம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். காசியை உண்மையாக நாடுவதன் மூலம் அஷ்டாங்க யோகத்தை குறித்து பயிற்சி செய்வதன் மூலம் ஒருவர் வழக்கமாக அடையும் மேலும் மேலும் சேரட்டும். ஆனந்த கானனத்தில் ஒரு நாள் விரதம் இருப்பதன் மூலம் கிருஷ்ணா சந்திராயணம் மற்றும் பிற சடங்குகள் மூலம் ஒருவர் வழக்கமாக பெறும் புண்ணியம். காசியில் 1 வருடம் வெறும் தரையில் படுத்து செய்யும் சடங்கின் மூலம் 100 ஆண்டுகள் வேறு இடங்களில் தவம் செய்வதன் மூலம் ஒருவர் பெறும் நன்மையும் முக்தியும் கிடைக்கட்டும். காசியில் ஒரு 15 தினங்கள் அல்லது ஒரு நாள் மட்டும் உண்மையை மட்டும் பேசுவதன் மூலம் பிறப்பிலிருந்தே மௌன சடங்கின் மூலம் வேறு இடங்களில் சேரும் நன்மை உண்டாகட்டும். காசியில் 1000 பேருக்கு உணவளிப்பதன் மூலம் வேறு இடங்களில் தனக்குள்ள அனைத்தையும் தானம் செய்வதன் மூலம் பெறப்பட்டதை போல 10,000 மடங்குக்கு மேல் ஒருவருக்கு பலன் கிடைக்கட்டும். 5 இரவுகள் மட்டுமே இங்கு மணிகர்ணிகையை நாடுவதன் மூலம் விடுதலையை வழங்கும் மற்ற அனைத்து புனித ஸ்தலங்களையும் நாடுவதன் விளைவாக கூறப்படும் நன்மை கிடைக்கட்டும். நம்பிக்கையுடன் காசிக்கு செல்வதன் மூலம் பிரயாகையில் புனித நீராடல் மூலம் ஒருவர் பெறும் நன்மை கிடைக்கட்டும். முழுமையான அருளை பெற்ற ஒருவர் கட்டுப்பாடாக இரு அஸ்வமேதம் மற்றும் ராஜசூயத்தை மேற்கொள்வதன் மூலம் கிடைக்கும் புண்ணியத்தை காசியில் 3 இரவுகள் தங்குவதன் மூலம் பெறுங்கள். நம்பிக்கையுடன் காசியை தரிசிப்பதன் மூலம் துலா புருஷ தானத்தால் தானம் செய்பவருக்கு எடைக்கு சமமான பொருளை கொடையாக வழங்குதல் முறையாக பெறப்படும் புண்ணியத்தை பெறட்டும். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வரத்தை கோரிய இந்த வார்த்தைகளை கேட்ட தேவர்களின் தலைவரான பிரபஞ்சத்தின் பகவான் மகிழ்ச்சியடைந்த மனதுடன் கூறினார். அதாவது ஸ்ரீ மகாதேவர் கூறினார், அப்படியே ஆகட்டும். மதுசூதனரே, வலிமை மிக்க கரங்களை கொண்ட ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, மரணத்திற்கு பிறகு தோற்றம் மற்றும் இலக்கு ஸ்ருதியில் குறிப்பிட்டுள்ளபடி பல்வேறு வகையான உயிரினங்களை முறையாக படைக்கவும். ஒரு தந்தையைப் போல அனைத்து உயிரினங்களுக்கும் நல்லொழுக்கம் உள்ள பாதுகாவலராக இருங்கள். தர்மத்தை அளிக்க காரணமான பல்வேறு வகையான நபர்கள் அழைக்கப்பட வேண்டும். பகவான் ஸ்ரீஹரி அவர்கள் ஏற்கனவே தங்கள் சொந்த கர்மங்களால் சொல்லப்பட்டதால் நல்லொழுக்கங்களை தவிர வேறு பாதைகளில் ஒட்டிக்கொள்பவர்களை அழிப்பதில் நீங்கள் ஒரு கருவியாக மட்டுமே இருப்பீர்கள். ஒரு முழு பழுத்த பழம் தண்டிலிருந்து தானாக விழுவது போல அவர்கள் தங்கள் பாவங்கள் முழுமையாக முதிர்ச்சி அடைந்து பலனடைந்து விழுவார்கள். பகவான் ஸ்ரீஹரி தங்கள் தவத்தின் வலிமையால் ஆணவம் கொண்டு தங்களை அவமதிக்க தொடங்கும் நபர்களை அழிக்க
தண்டிக்க நான் தயாராக இருப்பேன். அனைத்து உபபாதகிகள் சிறிய பாவங்களை செய்பவர்கள் மற்றும் அனைத்து மகா பாதகிகள் பெரிய பாவங்களை செய்பவர்கள் காசியை அடைந்த பிறகு பாவங்களிலிருந்து விடுபடுவார்கள். 5 கிருஷங்கள் கொண்ட இந்த புனித தலம் எனக்கு மிகவும் பிடித்தமானது. எனது கட்டளை மட்டுமே இங்கு செயல்படுகிறது, வேறு யாருடைய கட்டளையும் அல்ல. அற்புதமான விழிகளை கொண்ட மிருதானியை மீண்டும் நான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் உரையாடினேன். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அங்கும் இங்கும் சுற்றி திரிந்து பெரியதும் கடுமையானதுமான மகிமையின் திரள் போல 3 உலகங்களுக்கும் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே அவிமுக்தத்தில் வசிக்கும் உயிரினங்களை பாவங்களை செய்பவர்களை வேறு யாரும் தண்டிக்கவில்லை, நான் மட்டுமே அவர்களை தண்டிக்கிறேன். ஒருவர் பல பாவங்களால் நிறைந்திருக்கலாம், ஆனால் அவர் 100 யோஜனைகள் தொலைவில் இருந்தாலும் அவர் தனது இதயத்தில் அவிமுக்தனை நினைவில் வைத்திருந்தால் அவர் பாவங்களால் பாதிக்கப்பட மாட்டார். ஒருவர் எனக்கு மிகவும் பிரியமான புனித இடமான அவிமுக்தனை தனது மரணத்தின் போது நினைவு கூர்ந்தால் அவர் தொலைவில் இருந்தாலும் அவர் ஒரு பாவியாக இருந்தாலும் அவர் அனைத்து பாவங்களையும் விரட்டி சொர்க்க இன்பங்களை அனுபவிப்பார். சொர்க்கத்திலிருந்து விழுந்த பிறகு காசியை நினைவு கூர்ந்ததன் தகுதியால் அவர் பூமியில் ஒரு ஆதிக்க மன்னராக மாறுவார். பின்னர் அவர் பல்வேறு வகையான இன்பங்களை அனுபவிப்பார். பின்னர் அவர் அவிமுக்தத்தை அடைவார், மேலும் அந்த புண்ணிய செயலால் முக்தியை அடைவார். தூய புன்னகையின் பெண்மணியை, ஒருவர் நன்கு கட்டுப்படுத்தப்பட்ட மனதுடன் இங்கு நீண்ட காலம் தங்கினால் புலன் உறுப்புக்கள் இல்லாமல் விதியின்படி வேறு இடங்களில் மரணத்தை சந்திக்கும் நிலையில் அவனும் சொர்க்க இன்பங்களை அனுபவிப்பான். பின்னர் பூமியின் சிறந்த ஆட்சியாளராக பிறப்பான். அதன் பிறகு அவன் காசிக்கு வந்து விடுதலை பெறுவான். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே அவிமுக்தத்தில் தொடர்ந்து வசிப்பது அனைத்து கர்மங்களையும் வேரோடு பிடுங்க வல்லது. ஆனால் 2 அல்லது 3 புனிதமான புனித நபர்களின் விஷயத்தில் மட்டுமே அது இறுதி முக்திக்கு உகந்ததாக இருக்கும். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார், தேவர்களின் தலைவரே, ஒரு நபர் புனித தலத்தின் மகத்துவத்தை உண்மையில் அறியாமலோ அதை நம்பாமலோ இங்கேயே இருந்தால் மரணத்திற்கு பிறகு அவரது இலக்கு என்ன? சிவபெருமான் கூறினார், வேறு இடங்களில் பல பெரிய பாவங்களை செய்பவரின் விஷயத்தை எடுத்து கொள்ளுங்கள். அவருக்கு நம்பிக்கை இல்லை, உண்மையான நிலைமையும் அவருக்கு தெரியாது. ஜனார்த்தனரே, இந்த விரதங்களை கொண்ட ஒருவர் இங்கே இறந்தால் அவரது இறுதி இலக்கை கேளுங்கள். புனித தலத்தின் மகத்துவத்தை அறியாத ஒருவரின் குறிக்கோள். அவர் பஞ்ச குரோஷியில் 5 குரோஷங்கள் வரை அவர் விரிந்த காசியின் எல்லைக்குள் நுழையும் போது அவரது அனைத்து பாவங்களும் வெளியேறும். காசி நகரத்திற்குள் எதுவும் ஊடுருவுவதில்லை. கைகளில் திரிசூலங்கள் மற்றும் கயிறுகளுடன் தொடர்ந்து புறநகரில் நடமாடும் கணங்களுக்கு பயந்து முழு பாவ கூட்டமும் வெளியே இருக்கும். எனவே பாவமற்றவரை மனிதன் நுழைந்த உடனேயே அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். மணிகர்ணிகையில் நீராடிய பிறகு அவன் சிறந்த புண்ணியத்தை அடைகிறான். மணிகர்ணிகாவில் மட்டும் நல்ல துறவு எடுத்துக்கொள்வதன் மூலம் அனைத்து புனித நீர்நிலைகளிலும் விரிவாக நீராடுவதன் மூலம் பொதுவாக பெறப்படும் புண்ணியத்தை பெறுகிறான். பக்தர் அங்கு விதிகளின்படி நீராட வேண்டும். களிமண், பசுஞ்சாணம், குசப்புல் போன்றவற்றை பயன்படுத்தி பல்வேறு சடங்குகளுக்கு வேதத்தின் கிளையின்படி வருண மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும். ஒருவர் துர்வா புல், அபமார்கா, அர்ச்சினாதஸ், அஸ்பரா, தர்பை புல் போன்றவற்றை தேவையான சடங்குகளுக்கு விசுவாசமாக கடைபிடிக்க வேண்டும். மணிகர்ணிகையில் முழுமையான நம்பிக்கையுடன் புனித நீராடல் செய்ய வேண்டும். உரிய நம்பிக்கையுடனும் விதிகளின் படியும் புனித நீராடி தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எள் விதைகள் மூலம் தர்ப்பண சடங்குகளை செய்வதன் மூலம் தர்பை புல் மற்றும் பார்லி தானியங்களை முழுமையாக பயன்படுத்தினால் அனைத்து யஜ்ஞங்களின் பலனையும் பெறுவீர்கள். நம்பிக்கையுடன் விதிகளின்படி புனித நீராடி அனைத்து தெய்வ வழிபாடுகளின் மூலம் அனைத்து மந்திரங்களின் பலனையும் பெறுவான். சிவபெருமானே, மௌன விரதத்தை முறையாக கடைபிடித்து புனித நீராடி விஸ்வேஸ்வரின் வருகையின் மூலம் தனது அனைத்து புலன்களையும் கட்டுப்படுத்தி பேச்சை கட்டுப்படுத்தும் மனிதன் அனைத்து புனித விரதங்களாலும் ஏற்படும் நல்வாழ்வை பெறுவான்.
நீராடும் போதும், தெய்வங்களை வணங்கும் போதும், ஜபம் செய்யும் போதும், பல் துலக்கும் போதும், ஹவன சடங்குகளை நெருப்பு சடங்குகளை செய்யும் போதும், சிறுநீர் கழிக்கும் போதும், குடல்களை வெளியேற்றும் போதும் ஒருவர் கவனமாக மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். விதிகளின்படி ஒருமுறை மட்டும் விஸ்வேஸ்வரரை வணங்குவதன் மூலமும் அனைத்து உபச்சாரங்களையும் சடங்கு சேவைகள் செய்வதன் மூலமும் ஒருவர் தனது வாழ்நாள் முழுவதும் செய்யப்படும் சிவ வழிபாட்டின் பலனை பெறுகிறார். தேவர்களின் தேவியே, எனது புனித தலமான அவிமுக்தத்தில் சட்டபூர்வமாக சம்பாதித்த செல்வத்தை, அது மிக குறைவாக இருந்தாலும் நன்கொடை அளிப்பவர் ஒருபோதும் வறுமையில் வாட மாட்டார். பல்வேறு வகையான செல்வங்களை சேகரித்து அவிமுக்தாவில் கொடுக்காத ஒரு முட்டாள் வேறு இடத்தில் இருந்து அதற்காக எப்போதும் துக்கப்படுகிறான். அனைத்து அழகான பொருட்களும் ரத்தினங்கள், பசுக்கள், யானைகள், குதிரைகள், ஆடைகள் போன்றவை அவிமுக்தத்தில் வசிப்பவர்களின் நலனுக்காகவே படைக்கப்படுகின்றன. சட்டப்படி, அதாவது சட்டபூர்வமானதாக செல்வத்தை ஈட்டுபவர் அல்லது விஸ்வேஸ்வரரை மகிமைப்படுத்துவதற்காக காசியில் மரணத்தை சந்திக்கும் ஒருவர் உண்மையில் பாக்கியவான். அவர் உண்மையில் தர்மம் அறிந்தவர். உமாதேவியே, காசி நகரில் லிங்க வடிவத்தை ஏற்று வீற்றிருக்கும் பகவான் விஸ்வேஸ்வரரே எனது மகத்துவத்திற்கு நேரடி அடிப்படை. 5 கிருஷங்கள் வரை நீட்டிக்கப்படும் அவிமுக்தம் ஒரு சிறந்த புனித ஸ்தலம். விஸ்வேஸ்வரர் என்று பெயரிடப்பட்ட ஒரே இடம் ஜோதிர்லிங்கம், பிரகாசத்தின் லிங்கம் என்று அறியப்பட வேண்டும். சூரியனின் சக்கரம் ஒரே இடத்தில் வரையறுக்கப்பட்ட இடத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருந்தாலும் எல்லா இடங்களிலும் இருப்பதைப் போலவே காசியிலும் விஸ்வேஸ்வரரும் இருக்கிறார். பல பிறவிகளில் தடையற்ற யோக பயிற்சியின் மூலம் வேறு இடங்களில் கிடைக்கும் பலனை காசியில் தன் உடலை துறப்பதன் மூலம் பெறலாம். நீண்ட காலமாக அனைத்து வகையான தவங்களையும் செய்து புலன்களை வென்றவர்கள் வேறு இடங்களில் பெறும் பலனை ஒரே இரவில் காசியில் பெறலாம். புனித தலத்தின் மகத்துவத்தை அறியாத ஒருவன் கூட, நம்பிக்கை இல்லாதவன் கூட காசியில் நுழைந்தவுடன் பாவத்திலிருந்து விடுபடுகிறான். மரணத்தின் போது அவன் அழியாமையை முக்தி பெறுகிறான். கொடிய பாவங்களை செய்த பிறகு ஒருவன் சரியான நேரத்தில் காசியிடம் வந்து தன் உடலை துறந்தால் அவன் என் அருளால் என்னை மட்டுமே அடைகிறான். என் அருளின்றி பிரார்த்தனை சூரியன் தவிர காசியை அடைபவர் யார்? பெரிய கண்களை உடைய பெண்ணே, இங்கு பகலை உருவாக்கியவர் யார்? தேவி, காசியிலம் வராமலேயே நிரந்தரமான தொடர்ச்சியான மகிழ்ச்சியை யார் பெற இயலும்? ஏனென்றால் பிரம்மதேவரும் மற்றவர்களும் கூட பிரகிருதியின் மாயையின் கயிறுகளால் தொடர்ந்து பிணைக்கப்பட்டுள்ளனர். காசி இல்லை என்றால் 24 கயிறுகள், அதாவது தத்துவங்கள் மற்றும் 3 குணங்கள், சரங்கள், பண்பு கூறுகள் மூலம் கழுத்தில் கட்டப்பட்ட மக்களை தர்மம், அர்த்தம் மற்றும் காமத்திற்கு உகந்த செயல்களால் மேல் உறுதியாக்கியது எப்படி விடுவிக்க முடியும்? யோக பயிற்சிகள் பல தடைகளுடன் மேற்கொள்ளப்படுகின்றன. தவம் என்று அழைக்கப்படுவதை மிகுந்த சிரமங்களுடன் பெற வேண்டும், வெற்றிகரமாக செய்ய வேண்டும். யோகத்திலிருந்து விழுந்த ஒருவர், அதாவது யோக பயிற்சியில் தோல்வி அடைந்தவர், தவத்திலிருந்து விழுந்த ஒருவர் கருப்பையில் இருப்பதன் துன்பங்களை அனுபவிக்க வேண்டும். ஆனால் காசியில் பாவங்களை செய்து காசியில் இறப்பவன் ருத்ர பிசாசமாக மாறலாம், ஆனால் முக்தியை அடைவான். காசியில் தற்செயலாக இறக்கும் உயிரினங்கள் விஷயத்தில் நரகத்தில் விழுவது என்ற கேள்விக்கே இடமில்லை. அவை பாவங்களை செய்திருக்கலாம், ஏனென்றால் நான் அவற்றை தண்டிப்பவன் மற்றும் கட்டுப்படுத்துபவன். இந்த உடலில் அழிந்து போகும் என்பதை உணர்ந்த பிறகு, கருப்பையில் அனுபவித்த வேதனையான துன்பங்களை நினைவில் கொண்ட பிறகு ஒருவன் ஒரு செழிப்பான ராஜ்யத்தை கூட கைவிட்டு நிரந்தரமாக காசியை நாட வேண்டும். எதிர்பாராத விதமாக யமனின் பயங்கரமான தூதர்கள் ஒருவரை தாக்கி கயிறுகளால் பிணைக்கப்பட்டு ஒருவரை தாக்கலாம். எனவே ஒருவர் விரைவாக காசியை நாட வேண்டும். பாவங்களுக்கு பயமில்லாத, யமனுக்கு பயப்பட ஒன்றுமில்லாத, மீண்டும் கருவறையில் தங்க பயப்பட தேவையில்லாத காசியை யார் நாடமாட்டார்கள்? மரணம் இன்று, நாளை அல்லது அதற்கு மறுநாள் கூட ஒருவரை முந்திச் செல்லும். மரணத்திலிருந்து சிறிது தாமதம் அல்லது ஓய்வு இருக்கும் வரை ஒருவர் காசியை நாட வேண்டும். மரணம் மனிதர்களை முந்திச் சென்றால் மேலும் பிறப்பும் அதன் விளைவாக மரணமும் இருக்கும். எனவே ஒரு விவேகமுள்ள மனிதன் காசியை நாட வேண்டும். அது மீண்டும் மறுபிறப்பு இல்லாத இடம். அடுத்த பிறவியில் பல வடிவங்களை எடுக்கும் மகன்கள்
தங்குமிடம் மற்றும் மனைவிகள் மீதான பற்றுதல் வடிவத்தில் வைஷ்ணவி தேவி மாயையை ஒதுக்கி வைத்துவிட்டு பாவத்தை, அதாவது பிறப்பு சம்சாரம் அளிக்கும் காசியை நாட வேண்டும். ஸ்கந்தன் கூறினார், ஒருவர் பின்வாங்க வேண்டும். நான் இப்போது ஒரு இளைஞன். மரணம் என்னிடமிருந்து வெகு தொலைவில் உள்ளது என்று மனதில் நினைக்க வேண்டாம். மரண கடவுளின் எருமையின் கழுத்தில் மணியின் சத்தம் நிச்சயமாக கேட்கப்பட வேண்டும். மரண நேரம் நெருங்கி வருவதால் அதிக முயற்சிக்கு ஆளாகாமல் விவேகமுள்ள ஒரு மனிதன் தனது சிதைந்த குடிசையை, அதாவது தனது இல்லத்தை விரைவாக கைவிட்டு துர்ஜடி நகரத்திற்கு செல்ல வேண்டும். வியாசமா முனிவர் கூறினார், சூத முனிவரே, அனைத்து பாவங்களையும் அடக்கும் இந்த கதையை அகஸ்திய மாமுனிவருக்கு கூறிய பிறகு ஸ்கந்தன் மீண்டும் ஒரு முறை கூறினார். 26ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.